இன்றைக்கி லஞ்சு சமைக்க வந்துட்டோம். மணி இன்றைக்கி 1:30 ஆயிடுச்சு. இன்னும் லஞ்சு சமைக்கவே இல்லை. கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். இப்போ நான் லஞ்சு சமைக்க போகிறேன். அங்கே பாருங்கள், பட்டைக்கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சாப்பர்லேயே சாப் பண்ணிக்கிட்டேன். காய்கறி இந்த மாதிரி சாப்பர்லேயே நான் கட் பண்ணிக்கிட்டேன். கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து கூடவே நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சாப் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பீன்ஸ் இல்லை, நான் சேர்த்துக்கல. பீன்ஸும் இருந்தால் பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை அவிச்சு விட்டுருக்கேன். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணியும் முட்டை அவிச்சு வறுக்க போகிறேன். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கரில் நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி நான் 2 கிளாஸ் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம மல்லி, புதினா சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சீக்கிரமாக செய்யணுன்னா இந்த மாதிரி குக்கர்லேயே எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ குக்கர் மூடிக்கலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். அரைச்ச ஜார்லேயே இப்போ அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இருக்குது, போதும். அது கூடவே கொஞ்சமாக மிளகு, 2 கிராம்பு, ஒரு சின்ன ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அரை பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது மட்டும் போதும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முட்டை கிரேவிக்கு. 1 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை கிரேவி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா இதோட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் எண்ணெயிலேயே இதாகட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்றைக்கி நான் 3 முட்டைங்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கல. நீங்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை அவிய வச்சு நான் இந்த மாதிரி 2 வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். திருப்பி விட்டுருங்க. இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டிங்கன்னா முட்டை கிரேவி ரெடி. முட்டை மசாலா மாதிரி செஞ்சுருக்கேன். இது வெஜிடபிள் பிரியாணி கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு காரம் தேவையில்லை, மிளகு காரமே போதும். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அவசரமாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி குக்கரில் சீக்கிரமாகவே இந்த மாதிரி பண்ணிடலாம். நான் ஒரு 1:30 மணிக்கு ஆரம்பித்தேன். 2 மணிக்குள்ளவே எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டுக்கலாமா? வெஜிடபிள் பிரியாணியோட சுட சுட வெஜிடபிள் முட்டை. இப்போ தாளிச்ச மாங்காய் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. சூடாக இருக்குது. முட்டையோட வெஜிடபிள் பிரியாணி வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும்.